இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த சசிகலா இப்போ ஏன் இந்த அளவுக்கு ஒரு வீரியமா களமிறங்கி இருக்காங்க? பல ஆடியோக்களை கூட நம்ம பார்த்திருக்கோம். பார்ட்டிக்கு ஒரு நாளைக்கு ஒருவர் அல்லது இருவர் பேசுறது வந்து பெரிய இது இல்லை. எனக்கு வந்து துரோகம் பட்டுள்ளது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்திருக்காங்க. யாரால் துரோகம் செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுகவோட கொஞ்சம் குழாவினார்னு விமர்சனம் பண்ணேன். அதே சசிகலா இப்ப அதே ஓபிஎஸ் தான் நாங்க வந்து முதலமைச்சராக நினைச்சேன். அவர் அவசரப்பட்டு இப்போ வந்து அதிமுகவை வந்து நாங்கள் மீட்டெடுக்க போறோம்ன்ற ஒரு வேட்கையோட அவங்க களம் இறங்கியிருக்காங்க. ஏன் இந்த முரண்பாடு? சசிகலா அமமுக சேர்ந்தவரா அல்லது அதிமுக சேர்ந்தவரா? இப்ப எதிர்காலத்துல சசிகலா அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தமிழக அரசியலில்? இப்போதைய சூழ்நிலையில் இல்லை. தமிழ் நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பல மாதங்களுக்கு முன்பு சசிகலா வந்து தன்னை வந்து அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். தற்போது அதிமுகவை சுற்றி வந்து வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் சசிகலாவிற்கு பல இடங்களில் ஆதரவு பெறுவதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். இதை பற்றி நம்மோடு கலந்துரையாட இருக்கிறார் திரு ப. கிருஷ்ணன், மூத்த பத்திரிகையாளர் அவர்கள். சொல்லுங்க சார். இவ்வளவு நாள் அமைதியாக இருந்த சசிகலா இப்போ ஏன் இந்த அளவுக்கு ஒரு வீரியமா களமிறங்கி இருக்காங்க? பல ஆடியோக்களை கூட நம்ம பார்த்திருக்கோம். இந்த விஷயம்லாம் ஏன் அவங்க செய்யறாங்கன்றத நீங்க நினைக்கிறீங்க? நல்லா கவனிக்கணும். செல்வி ஜெயலலிதா மறைவு வரையில் அவரது குரலையே யாருமே கேட்டது கிடையாது. அவரை பார்த்திருப்பாங்க, பொதுக்கூட்டங்கள்லயோ மற்ற இடங்கள்லயோ மேடையிலேயோ பார்த்திருக்க முடியாது. கட்சி கூட்டங்கள்ல செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர் அப்படிங்கிற முறையில வேணா அவங்களை பார்த்திருக்கலாம். க்ளோஸ் அசோசியேட். அப்போ கட்சி தலைவர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் அவங்கதான் சசிகலா அம்மையாரை பார்த்திருப்பாங்களே தவிர, பழகியிருப்பாங்களே தவிர, தொண்டர்களோ அதிமுகவினரோ கண்டிப்பா பார்த்ததே கிடையாது. ஜெயலலிதா அவர்களை சொல்லி ஜெயலலிதா அம்மையாரை வந்து பல கூட்டங்களை சந்தித்திருக்கார். கூட்டம் அவர்கள் கூடிய அவர் பப்ளிக்கா பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணியிருக்கார், மேடைகளை பேசியிருக்கிறார், வேன்ல பிரச்சாரம், தேர்தல் பிரச்சார களங்கள்ல இறங்கி இருக்கிறாரே தவிர அப்போதெல்லாம் ஜெயலலிதாவை நேரடியாக பார்த்த தொண்டர்கள் எவருமே சசிகலா அம்மையாரோட உறவே பேசியது கிடையாது, பழகியது கிடையாது. அவங்க பேசுறது அவங்க குரலையே யாரும் கேட்கிறது. ஆனா எப்ப அவங்க குரலை கேட்டாங்கன்னா, மறைந்த செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்காலிக பொதுச் செயலாளராக, நல்லா கவனிக்கணும். அப்ப இயற்றப்பட்ட தீர்மானத்துல வந்து தற்காலிக பொதுச் செயலாளராக தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தான் இருக்கு. அந்த ரெசல்யூஷன் பார்த்தா தெரியும். ஆகையினால அப்போதான் அவங்க வந்து தொண்டர்களை வந்து அட்ரஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு இந்த வழக்கு இதெல்லாம் போயிட்டு அவங்க சிறை சென்று மீண்டு வந்த முதல் நாள்ல வந்து மிகப்பெரிய எழுச்சி மிக்க கூட்டமாக காட்டப்பட்டது. அதுதான் காட்டப்பட்டதுதான் சொல்லணும். ஏன்னா ஒரு நிகழ்வு தொடர்ந்து இருந்தாரா, தொண்டருடைய ஆதரவு என்பது ஒரு நாள் நடந்துட்டு முடிஞ்சது பேர் அல்ல, தொடர்ந்து இருக்க வேண்டாம். அப்பதான் தொண்டருடைய ஆதரவு, தொண்டர்களின் ஆதரவு அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்க முடியும். எல்லா தலைவர்களுக்குமே இது பொருந்தும். சசிகலா அவரை ஜெயில இருந்து வந்தவுடனே எல்லாருமே வியந்தார்கள். மாற்று கட்சியினர் பிஜேபி கூட என்ன பண்ணாங்க, பொன் ராதாகிருஷ்ணன், எம்ஜிஆருக்கு பிறகு இந்த அளவுக்கு கூட்டம் நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படின்னா அந்த அளவுக்கு இருந்தது, எழுச்சி இருந்தது. கரெக்ட், அந்த ஒரு நாள் தான். அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு பிறகு தேர்தல் வந்தது. தேர்தலில் அந்த அம்மா எட்டி கூட பார்க்கல, வெளியில கூட பார்க்கல. ஆனா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் களத்தில் எவ்வளவு நாள் இறங்கி வேலை செய்வாங்க. உங்களால முடியல ஹெல்த் பிரச்சனை இருந்தா கூட 2016 கூட அவங்க இறங்கினாங்க. 1982 2016 இறப்பதற்கு சில மாதங்கள் முன்பு வரை களத்துல இறங்கி தேர்தல் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனா சசிகலா எந்த காலத்துல செஞ்சாங்க? சரி, ஜெயலலிதா இருக்கும் போதா செய்ய முடியாதுன்னு ஓகே, அப்போ சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம், அக்கா விரும்பலன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா மறைவுக்கு பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க எங்க இருந்தாங்க? 2019 மக்களவை தேர்தலில் கூட அவங்க உள்ள இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ரைட். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க எந்த கட்சியில வெளியில வரல, மாறாக ஒதுங்கிக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. தற்காலிகமா ஒதுக்கிக் கொள்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்க மேல கான்பிடன்ஸ் இல்ல. அப்படி இல்லாதவங்க எப்படி தொண்டர்களை ஆதரவு பெற்ற ஒரு தலைவராக வர முடியும்? இப்ப கூட 100 பேர் பேசியிருக்காங்க. எப்ப? 3 மாசத்துல 100 பேர்னா ஒரு நாளைக்கு ஒரு பேர், ஒருத்தர். ஒரு நாளைக்கு ஒருவர் அல்லது இருவர் பேசுறது ஒண்ணு பெரிய இது இல்லை.
இன்று உள்ள சூழல்ல வந்து டெக்னாலஜியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால ஒரு பெரிய தலைவராக இல்லை. ஆனா மாறாக அவர் சொல்ற கருத்துக்கள் எதுவுமே உண்மைக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவில் இல்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவங்க விவாதிச்ச போது கூட அது தெரியுது. அதனால பெரிய அவங்க கிட்ட ஒரு பெரிய தொண்டர் ஆதரவு இருப்பதாக தெரியவில்லை. இல்ல அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து துரோகம் செய்யப்பட்டதா பட்டுள்ளது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. யாரால் துரோகம் செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? அதான் அவங்க துரோகம் செய்யப்பட்டதுன்னு சொன்னாங்க. இப்ப 2000 அவங்க சிறை செல்வதற்கு முன்னாடி ஓபிஎஸ் மேல அந்த புகார் சொன்னாங்க. ஓபிஎஸ்ஐ சிஎம் ஆக்கிறது அவர் தான் சொல்லிப்பாங்க. ஆனா அவங்க வந்து திடீர்னு ஓபிஎஸ் மாற்றி எடப்பாடியை வந்து தேர்ந்தெடுக்க வச்சாங்க இல்லையா. அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட முடியாத சூழல்ல அந்த அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அவங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தா கூட இவர் ஆளுநர் வந்து அவரை அமைச்சரவை அழைக்க கூப்பிடல. ஏன்னா வழக்கு நிலுவையில் இருந்ததா காரணம் சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு வேற வழி இல்லாம எடப்பாடியை அவங்க தான் முதலமைச்சராக்கிறாங்க தேர்ந்தெடுத்தாங்க சொல்றாங்க. ரைட், ஓகே. அப்ப என்ன அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்கல்ல, கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்சியின் மீதும் முதல்வர் மீதும் ரொம்ப மதிப்பு கொண்டிருந்தாங்க. அதனாலதான் நாங்க அவரை முதல்வர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கரெக்ட் ஒத்துக்கிறேன். அப்ப என்ன சொன்னாங்க, ஓபிஎஸ் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, எடப்பாடி, அதாவது யார் பேரையும் சொல்லலை தவிர துரோகம் பண்ணிட்டாரு, எடப்பாடி தான் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியும். ஆக அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருத்தர் துரோகம் பண்ணி. இப்ப என்ன சொல்றாங்க, அன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுகவோட கொஞ்சம் குழாவினார்னு விமர்சனம் பண்ண அதே சசிகலா இப்ப அதே ஓபிஎஸ் தான் நாங்க வந்து முதலமைச்சராகணும்னு நினைச்சேன், அவர் அவசரப்பட்டுட்டு வெளியில போயிட்டாரு, தர்ம யுத்தம் நடத்தினாருன்னு சொல்றாங்க. அப்ப முழுக்க பின் முரணாக சொல்றாங்க, ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அப்ப அவங்க தெளிவற்ற பார்வை இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எதிர்காலத்துல சசிகலா அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தமிழக அரசியலில்? இப்போதைய சூழ்நிலையில் இல்லை. அவங்க வந்து எதிர்காலத்து, அதாவது கட்சி அல்லது ஆட்சி, கட்சி ஆட்சி சார், ஆட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து பொது வாழ்க்கையில எந்த தேர்தலையும் 6 ஆண்டுகள் போட்டியிட முடியாது. எக்ஸப்ஷன் இருக்குன்னு அவங்க சொல்லிப்பாங்க. எக்ஸப்ஷன் எப்போ எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் போது எக்ஸப்ஷன் வரும். அத மாதிரி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டதாக இன்று வரை தெரியல ஒண்ணு. ஆகையினால பொது வாழ்க்கையில அவங்க நேரடியாக ஈடுபடுவது இல்லை. கட்சியில தலையிட முடியுமா முயற்சி பார்த்திருக்காங்க, முயற்சி தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் அதற்கான கதவுகளும் மெல்ல மெல்ல அடைக்கப்பட்டு வருதுன்னா அதிமுக தரப்புல. அதனால அவங்களால வந்து 2 தரப்புலையும் அவங்களால இப்போதைக்கு அவங்களால ஈடுபட முடியுமா தெரியல. இல்ல, தினகரன் அவர்களை வந்து களம் இறக்குனாங்க, அமமுக களம் இறக்குனாங்க. இவங்க இப்போ வந்து அதிமுகவை வந்து நாங்க மீட்டெடுக்க போறோம்ன்ற ஒரு வேட்கையோட அவங்க களம் இறங்கியிருக்காங்க. ஏன் இந்த முரண்பாடு? அப்படி எடுக்கிறதா நீங்க முன்னாடி இருந்தே நீங்க போராடி இருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப ஒரு கட்சியிலிருந்து வெளியேறினா நாங்க தான் உண்மையான அதிமுக. 1993 திமுகவில இருந்து வெளியேறின வைகோ நான் தான் உண்மையான திமுக அப்படின்னு சொன்னாரு. அப்போ போட்டினார். ஆனா அவரால் வெல்ல முடியல, தனியா அவுட்பிட்டு தனி கட்சி தொடங்கினார். எல்லா காலகட்டத்திலும் அப்படிதான். இந்திரா காந்தி காலத்திலே கூட நான் தான் காங்கிரஸ் அப்படின்னாங்க, தனியா போனாங்க, தனியா காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. ஆனா இப்ப நம்ம அதிமுக மீட்போம்னு சொல்றாங்க தவிர இவங்க என்ன கட்சி அமமுக டிடிவி தினகரன் தொடங்கிட்டாரு. அவர் ஒரு கட்சியை நடத்துறாரு. அந்த கட்சி வந்து தேர்தலில் போட்டிட்டு ஒரு முறை அவர் சட்டப்பேரவை தேர்தல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். அப்புறம் சில உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சாரு. அப்புறம் மக்களவை தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல், பொது தேர்தல் போட்டிட்டு கலந்து இருக்காரு. நம்ம சொல்றது அப்ப டிடிவி தினகரன் அவருடைய அமமுக. ஆனா சசிகலா அமமுக சேர்ந்தவரா அல்லது அதிமுக சேர்ந்தவரா? நான் அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்டாலும் நான் அந்த கட்சியை மீட்டெடுப்பேன், போட்டியிடுவேன் தனியா சொல்லணும் இல்லையே. அப்படி ஒண்ணும் இல்லையே. அந்த கட்சியில் இருக்கிறவங்களோடையே பேசுவது என்றது எந்த அளவுக்கு அவருக்கு பயனுள்ளதா இருக்கு, அரசியல் நகர்வுகள்ல அது எந்த அளவுக்கு சரியான அணுகுமுறையா இருக்கு தெரியல. மக்களிடையே பெரிய வரவேற்பு இல்லை அப்படின்னு சொல்லி பொதுவாகவே நம்ம பார்க்கப்படுது. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் வரவேற்கிற உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் களமிறங்கினால் அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு அவருக்கு சாதகமான ஒரு சூழல் அமையும் சொல்றாங்களே, இது எந்த வகையில பொருத்தமானது? இது சார், உள்ளாட்சி தேர்தல் என்பது மைக்ரோ லெவல். மேக்ரோ லெவல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி முறை அமைப்புல 3 அடுக்கு ஆட்சி முறை. இதே மக்களவை, சட்டப்பேரவை, உள்ளாட்சி தேர்தல். சில சமயம் மக்களவை தேர்தலில் படுதோல்வி அடைந்த கட்சி
சட்டப்பேரவை தேர்தல் வெற்றி கண்டிருக்கும். நல்ல இடங்களை, நிறைய இடங்களை பெற்றிருக்கும். அது 80 அதிமுக பார்த்தோம். இப்ப கூட மக்களவை தேர்தலில் ஒரு இடம் கூட, ஒரே ஒரு இடத்தை மட்டும் பெற்ற அதிமுக சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நிறைய இடங்களை இடைத்தேர்தல் நிறைய இடங்கள் பெற்றது. இப்போது நடைபெற்ற சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் கூட 65 இடங்களை பெற்றிருக்காங்க. 66 55 இடங்களை கைப்பற்றிருக்கு. ஆக கணிசமாக தன்னுடைய பொசிஷனை நிலைநாட்டி கொண்டு வருகிறது. இன்னும் மக்களவைன்னு எடுக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் இன்னும் மைக்ரோ லெவல்ல கூடுதலா இடம் கிடைக்குமே தவிர, இது இயல்பு. எந்த ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு கிடைக்காது, 100 பேர் கிடைக்கும், 100 பேருக்கு கிடைக்காது, 10 பேர் அளவுல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உள்ளாட்சி தேர்தலில் அவருக்கு கணிசமான இடங்களை பெறக்கூடும். இதுல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமமுக ஏற்கனவே கணிசமான இடங்களை பெற்றிருக்கிறது. ரொம்ப இல்ல, கணிசமான இடங்கள். அவர்களும் இடங்களை பிடித்திருக்கிறார்கள் அமமுக. ஆனா இப்ப சசிகலா அமமுக சார்பில் போட்டியிடுவாரா, அவர் தனியா அவரே அதிமுக என்று பிரகடனம் செய்து கொண்டு போட்டியிடுவாரா என தெரியல. அப்ப அவங்க செல்வாக்கு அப்பதான் தெரியும். இப்போ சசிகலாவுக்கு பின்னாடி வந்து நிழல் அரசியலாக பாஜக இருக்கிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டை நம்ம சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. ஏற்கனவே அதிமுகவுக்கு பின்னாலும் இப்படிப்பட்ட நிழல் அரசியல் இருக்குன்றத பார்க்க முடியுது. எப்படி இது எப்படி நம்ம பொருத்தி பார்க்கிறது இந்த ரெண்டு விஷயங்களையும்? சார், தேசிய கட்சிகள் வந்து பெரிய கட்சிகள் எப்பவுமே நிழலா இருக்காது. அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்கு. நான் அதை ரொம்ப கொச்சையா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். அதாவது ஒரு கட்சி, சக்தி வாய்ந்த வலுவான ஒரு கட்சியில ஏதேனும் பிளவோ அல்லது முரண்பாடுகள் ஏற்பட்டால் ஏதாவது ஒரு அணி சார்பாக அந்த கூட்டணியினுடைய நட்பாக இருக்கிற மிகப்பெரிய கட்சி, தேசிய கட்சியோ எந்த கட்சியா இருந்தாலும் ஏதோ ஒரு சைடு எடுக்கத்தான் செய்யும். இது எப்ப காலங்காலமா அப்படிதான் இருந்திருக்கு. திமுக 72 உடைஞ்ச போது அதிமுக சார்பாக காங்கிரஸ் இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் இருந்து பின்னாடி ஜெயலலிதா நினைக்கிறேன், ஜெயலலிதா கொஞ்சம் அனுசரித்து தான் இருந்தார்கள். அதே மாதிரி எல்லா கட்சி காலத்திலையும் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறதே தவிர, அதாவது அதிமுகவில் ஏதாவது பிளவு ஏற்பட்டால் அதுல நாம ஏதாவது நமக்கு ஆதாயம் தேடலாம், ஏதாவது அணி சார்பாக இருந்து நம்ம இடங்களை பிடிக்கலாம், நமக்கான வழிகளை, அரசியல் ஆதாயங்களை தேடலாம் என்று இருக்குமே தவிர முழுக்க அவங்க தான் இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த சூழல்ல அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதிமுக வந்து ஏதேனும் முரண்பாடு வந்தால் அவர்கள் ஏதாவது ஒரு அணியில் சேரலாமா, அல்லது 2 அணியும் ஒன்றா சேர்ந்து நாம டாமினேட் பண்ணலாமா அப்படின்னு தான் பிஜேபி நினைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது தூத்துக்குடி, மதுரை போன்ற தென் மாவட்டங்களில் வந்து பல இடங்கள்ல போஸ்டர்கள் சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்குது. இன்னும் பல இடங்களில் சசிகலாவுக்கு பெரும் ஆதரவு திரண்டிருப்பதாக நம்ம பார்க்க முடியுது. அதை நீங்க ட்விட்டர்ல எடுத்துக்கிட்டீங்கனாலே பல விஷயங்களை இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து சசிகலாவுக்கு ஒரு ஆதரவு கரம் அதிகமாகுதுன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இது அதிமுக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? சென்னையிலே வசிக்கின்ற சசிகலாவுக்கு ஏன் சென்னையில ஒரு போஸ்டர் கொண்டு ஓட்டல? ஆனா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு இடங்கள்ல மட்டும் குறிப்பிட்ட போஸ்டர்கள் ஒட்டுவதை வைத்துக்கொண்டு நம்ம பெருசா எதிர்பார்க்க முடியாது. அதனால அதை ஒரு பெரிய இம்பாக்ட், அதனால பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் என்று என்னால் கருத எதிர்பார்க்க முடியவில்லை. சசிகலா அவங்களுடைய ஆடியோல நீங்க கேட்டிருப்பீங்க, மறைந்த முதல் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஆலோசனை வழங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டது. ஏன் இந்த மாதிரி இவ்வளவு காலம் செய்யாத ஒரு விஷயத்த திடீர்னு இப்படி சொல்லி இவங்க என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. புரட்சி தலைவர் மறைந்த எம்ஜிஆர் அவருடைய சகாக்கள், நெருங்கிய சகாக்கள், அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்ற பல தலைவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். பண்ருட்டி ராமச்சந்திரன், ராமவீரப்பன், டாக்டர் எஸ்வி அண்டே, பொன்னையன், முத்துசாமி, திருநாவுக்கரசர், KKSSR ராமச்சந்திரன், இவர்கள் எல்லாம் வெவ்வேறு இயக்கங்கள்ல இருக்காங்களே தவிர இவர்களை விட சசிகலா எம்ஜிஆருக்கு நெருக்கமாகவும் எம்ஜிஆர் அவர்களுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் இருந்தாரா என்பது கேட்டுக்கிறீ. அப்படி இருந்தால் இவர்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல. இவங்க இப்ப சொன்னப்பட்ட தலைவர் அத்தனை பேருமே சசிகலாவுக்கு ஆதரவானவர்கள் அல்ல. சசிகலா அல்ல சசிகலா சேர்ந்தவர்களுக்கு ஆதரவானவர்களே அல்ல, இன்னும் சொல்லப்போனால் முரண்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது இவர்களையெல்லாம் தாண்டி இவர்கள் தான் எம்ஜிஆர் காலத்திலேயே நன்கு அறியப்பட்டவர்கள். நான் சொன்னேன் அந்த 5-6 பேர் சொன்னேன்ல, இவர்கள் தான் மறைந்த செல்வி ஜெயலலிதா நீங்களாக, அவர்கள் இப்ப இல்லை. அதெல்லாம் மற்ற தலைவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கிற இந்த பெரிய மூத்த தலைவர்கள் எம்ஜிஆர் காலத்திலே லைம் லைட்ல இருந்தவங்க, எல்லாராலும் மக்களாலும் அறியப்பட்டவர்கள், எல்லாரும் களத்தையும் சந்தித்தவர்கள், செய்தியாளர்களை சந்தித்தவர்கள், ஆட்சியாளர்களை சந்தித்தவர்கள். இப்போ அவங்களெல்லாம் தாண்டி சசிகலா இருந்தார்கள் என்றால் சசிகலா அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்குமே இல்லையே. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சி ஒரு கட்சியில பொசிஷனுக்கு இந்த பிறகுதான் சசிகலா தெரியும். அப்ப கூட குறிப்பிட்ட காலம் வரையில் நடராஜன் தான் தெரிந்தார்.
அப்புறம் நடராஜன் பின்னே தன்னை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு சசிகலாவை முன்னெடுக்கிறார். அப்புறம் சசிகலா பிகேம் க்ளோஸ் டு ஜெயலலிதா. அப்படிதான் போச்சே தவிர இவர்கள் வந்து ஆலோசனை எம்ஜிஆருக்கெல்லாம் சொன்னாங்கன்றதெல்லாம் நகைப்புக்குரியதாகத்தான், விமர்சனம் சொல்வதை நினைக்க கூடாது, நகைப்புக்குரியதாகத்தான் இருக்கு. இல்ல சசிகலாவால் தினகரன் கட்சியவே ஜெயிக்க வைக்க முடியல, இவங்க எப்படி அதிமுக வர போறாங்களா அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இதே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சசிகலா மீண்டும் வரமாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சசிகலா வந்து வரட்டும். நான் என்ன சொல்றேன் சார், நான் சசிகலாவை ஏற்கக்கூடாது என்று சொல்லவில்லை. சசிகலாவை மக்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் என்ன ஜனநாயகங்கிறது அதுதானே, நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றுள்ள களச்சூழல்ல அவர்களுக்கு சாதகமான நிலை ஏதும் இல்லை அப்படின்னு தான் நாம புரிஞ்சுக்கணும். இன்றுள்ள சூழலை தான் இது வந்து எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் பொருத்தமானதுதான். ஆக அந்த நிலையில பார்க்கும்போது இப்ப அவர்களை சவாலா எடுத்துக்கொண்டு தனியா நின்று சசிகலாவே ஒரு தனி கட்சி தொடங்கி அவரே களத்தில் இறங்கி போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கை பெற்றால், அதாவது அவர்கள் போட்டியிட முடியாது, சசிகலா தனிப்பட்ட முறையில தேர்தலில் போட்டியிட முடியாது, ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஆட்கள்லாம் ஜெயிச்சு வரக்கூடும் இல்லையா? எப்பவுமே அதெல்லாம் இப்ப லாலு பிரசாத்துக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது, ஆனா லாலு பிரசாத் சொல்லி அவருடைய மகன் ஆட்சிக்கு வர முடியும், அவருடைய உறவினர்கள் ஆட்சிக்கு வர முடியும்ங்கிற நிலை இருக்குல்ல. இது இவருக்கு மட்டும் இல்ல, தேவிலாலுடைய மகன் ஓம் பிரகாஷ் சவுதாலா போன்ற பல தலைவர்கள் இது தண்டனை பெற்ற ஊழல் புகார் தண்டனை பெற்றவர்கள்லாம் உண்டு. ஆனால் அவர்கள் கைகாட்டியவர்கள் வெற்றி பெற்றிருக்கார், அதை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் சசிகலாவுக்கு இருந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் இருப்பது, அரசியல் எதிர்காலம் இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவருக்கும் இடையே சில மனக்கசப்புகள் இருக்கு. ஏன்னா என்கிட்ட எந்த முடிவும் கேட்டு அவங்க செய்ய மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் சசிகலாவுக்கு ஒரு சாதகமான சூழல் உண்டாக்கி கொடுக்கும் நம்ம இதை எடுத்துக்கலாமா? இந்த கேள்வியில ஒரு பாதியை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது அதிமுகவில் கட்சி முழுவதும் தன்வசம் கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளிலும் முனைப்பிலும் இறங்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அநேகமாக வந்து விடுவார், வந்துவதற்கான சூழல் அமைந்து கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் முதல்வர் வேட்பாளராக எதிர்கட்சி தலைவர் வேட்பாளராக சரி, எதிர்கட்சி துணைவர் தலைவர் பதவியை கூட நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஓபிஎஸ்க்கு பன்னீர்செல்வருக்கு பல பேர் சொல்லியும் கூட அவரே எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கிவிட்டார். அந்த அளவுக்கு கன்சாலிடேட் பண்ணினார். அதிமுக தன்னுடைய பொசிஷனை, தன்னுடைய நிலையை வலுப்படுத்தி கொண்டு விட்டார் எடப்பாடி. ஆகையினால பலவீனம் அடைந்து விட்டார் ஓபிஎஸ். இதுவரை கரெக்ட். ரெண்டாவது வந்து அதனால எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், பன்னீர்செல்வத்துக்கு கட்சியிலும் மக்கள் விடத்திலும் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது அதெல்லாம் பார்க்கணும். அதையெல்லாம் அப்படியெல்லாம் ஒருவேளை இருந்தால் அதை சசிகலா பயன்படுத்தி கொண்டால், இதெல்லாம் இஃப் பட் தான், இப்படி ஒரு சூழல் வந்தால் அதை கைப்பற்றி அதை பயன்படுத்தி அரசியல் களத்திலே இறங்கலாம். அப்படித்தான் இருக்க முடியும். அதாவது நீங்க திரு பா கிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சசிகலாவுடைய எந்த முயற்சியும் எடுபடாது அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? நான் எடுபடாதுன்னு சொல்லல, இன்றைய சூழலில் எடுபடாத சூழ்நிலை இருக்கிறது. நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு எடுபடாதுன்னு சொல்ல முடியாது. 72 எம்ஜிஆர் கட்சியை தூக்கி எறிஞ்ச போது அவர் பின்னாடி பல பேர் வரல, தொண்டர்கள் தான் வந்தாங்க. ஆனா தொண்டர்களால் கட்டி எழுப்பப்பட்ட அதிமுக மகத்தான வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவர்கள் கருணாநிதி ஆட்சிக்கே வர முடியவில்லை. இது போலது எல்லா காலகட்டத்திலும் இந்திரா காந்தியை தூக்கி எறிஞ்சாங்க காங்கிரஸ் கட்சியில. காங்கிரஸில் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் பக்கம் இருந்தார்கள், பழைய காங்கிரஸ் என்றால் உருவாக்கினார்கள். இந்திரா காந்தியை தூக்கி எறிந்தார்கள். அவருக்கு எதிர்காலமே இல்லை. இலஸ்ட்ரேட்டட் வீக்ல 1975 வந்த கவர் ஸ்டோரியில வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் இந்திரா, இதுதான் தலைப்பு. அப்படி ஒரு சூழல். ஆனா அதே இந்திரா காந்தியை வந்து பின்னாடி எப்படி எழுச்சி மிக்க தலைவராக வந்தார். 77 தோல்வி அடைஞ்சு பிறகும் கூட 80 வந்தார். சோ இதெல்லாம் வாய்ப்பு. இன்று உள்ள சூழல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா அந்த வகையில சொல்ல அவர்கள் வரவே முடியாது என்று சொல்லல. இன்றுள்ள சூழலில் சசிகலாவுக்கு அரசியல் வாய்ப்புகள் மிக 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 மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆரம்ப காலத்துல நான் கட்சியை விட்டு விலகுவதாக கூறி பிறகு வந்து அவர் முதல்வராக அளவுக்கு அவங்க வளர்ந்தார்கள். இத திரு மூத்த பத்திரிகை ஷாம் சொன்னதா நான் நினைக்கிறேன். சசிகலாவும் மீண்டும் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கும் மறைந்த முதல்வர் போன்ற ஜெயலலிதா போன்ற ஒரு எதிர்காலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரியாது, நான் அதை சொல்லவில்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசியலிருந்து விலகுவேன் என்று சொன்னார். அப்போது நான் அதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுவேன். 2 முறை அரசியலிருந்து விலகுவதாக ஜெயலலிதா அறிவித்தார். அறிவித்த உடனே என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அப்போது நான் நிருபராக சொல்றேன்.
அறிவித்த பிரஸ் ரிலீஸ் பண்ணி எல்லா பத்திரிகையிலும் வெளியிட்டு அவர்களே செய்தியாளர்களை பார்த்தபோது மக்கள் கட்சி தொண்டர்கள் அதிமுகவினர் போயஸ் கார்டன் வீட்டு வாசல்ல குவிச்சுட்டாங்க. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான குவிச்சுட்டு, அம்மா நீங்க தான் ஆட்சிக்கு வரணும், நீங்க தான் அரசியலுக்கு வரணும், நீங்க தான் கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க. சில பேர் தீக்குளிக்க கூட முயன்றார்கள். இதெல்லாம் பதிவாயிருக்கிறது பத்திரிகையில. அந்த அளவுக்கு அவங்க பக்கம் தொண்டர்கள் இருந்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் அரசியலுக்கு வந்தார்கள், போட்டியிட்டார்கள், வென்றார்கள், முதலமைச்சராக பல நீண்டகாலம் அரசியலில் வெற்றிகரமாக செயல்பட முடியுது. இவருக்கு மட்டும் இல்ல, கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட 77 அவருடைய சட்டப்பேரவை தேர்தலையும் மக்களவை தேர்தலிலும் படுதோல்வி அடைந்தார் திமுக. உடனே கட்சி தலைவர் எல்லாம் எதிராக கிளம்பினார்கள். கலைஞர் கருணாநிதி தலைமையை எதிர்த்து கட்சி தலைமையிலே பதவியிலிருந்து விலக வேண்டும். உடனே நான் விலகுகிறேன் என்று அறிக்கை கொடுத்தார். சொன்ன உடனே கோபாலபுரம் வாசலை கட்சி தொண்டர்கள் என்று குவித்தார்கள். கருணாநிதி அப்போது ஆட்சியில் இல்லை, கருணாநிதி பதவி இழந்து விட்டார், கருணாநிதி தேர்தலில் பெருதோல்வி அடைந்தார். கருணாநிதிக்கு எதிராக தலைவர்கள் எல்லாம் மூத்த தலைவர்களாம் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்களாம் எதிர்ப்பு குரலை எழுப்புறாங்க. அந்த சூழல தொண்டர்கள் எல்லாம் குவிந்தார்கள். இது ஒரு பக்கம். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தார்கள். அரசியலை விட்டு ஒதுக்கி விடலாமா என்று நினைத்த போது கட்சியின் தொண்டர்கள் அவர்கள் பக்கம் இருந்தார். இந்த 3 சூழலிலே ஏதாவது ஒரு சூழல் சசிகலா பக்கம் இருந்ததா? நான் அரசியலிருந்து ஒதுக்கி கொள்கிறேன் அறிக்கை விட்டாங்க. வீட்டு வாசல் அவங்க சசிகலா இங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போய் தொண்டர்களா குவிஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? நீங்க வரணும் சொன்னாங்களா? இல்லையே. ஆக இன்றுள்ள சூழலில் அவர்களுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படிதான் நான் சொல்றேன். இறுதியாக இந்த சசிகலா விவகாரத்தை பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த பார்வை கொண்டு பார்க்க வேண்டும் இந்த விவகாரத்தை? பொதுமக்கள் ரொம்ப சீரியஸாக இதை பத்தி நினைக்கிறேன். சசிகலா அவர்களை இன்னமும் சசிகலா என்பவர் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று குற்ற தண்டனை அனுபவித்த குற்றவாளி என்கிற பார்வையில் மக்களுக்கு இருக்கிறது என்பதே சட்டப்பேரவை தேர்தல் முடிவிலே தெரியும். அமமுக சசிகலாவுடைய உறவினர் கட்சி, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பும் தரலையே, ஆகிய வாக்குகளும் குறைவு தானே. அதனால இருக்கு. ஆனா அவர்கள் அந்த கட்சி போட்டியிட்டதெல்லாம் அதிமுகவுக்கு கணிசமான வாக்குகள் இழந்த அதிமுக வேட்பாளர் வாக்குகளை இழந்தார்கள் என்பது உறுதி. அதை நான் நம்புறேன். அவர்கள் மறுபடியும் சேர்ந்தால் கூட வீட்டு உறவுகளோ கணிசமான இடங்களை பெற்றுக்கொள்வோம். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு இம்பாக்ட் மக்கள் மத்தியிலே இன்று இல்லை. அப்படிதான் நடக்கிறது. அதாவது எதிர்காலத்தில் சசிகலாவுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தெரியவில்லை. தற்போது அவர்களுக்கு வாய்ப்பு குறைவு அல்லது வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதான் சொல்ல வராங்க. ரொம்ப கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி முசாமி, நன்றி. வாழ்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் புரோதமிழோடு. நன்றி. வரலாறு, நடப்புகள், கிரைம், அரசியல், சினிமா அத்தனையும் அறிந்து கொள்ள புரோதமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.